இந்த வீடியோவில் அமெரிக்காவில் இருக்கிற 2 இம்பார்ட்டன்ட் சிட்டிஸ் போய் விசிட் பண்ண போகிறோம். இதில் நம்ம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது யூஎஸ் நேஷனோட கேபிட்டல். ஸோ இங்கே இருக்கிற முக்கியமான பிளேசஸ் இதெல்லாம் போய் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற சிட்டி வந்து ஒரு ஹிஸ்டாரிக் ப்ளஸ் ஒரு மாடர்ன் இனோவேஷன் இதெல்லாம் கம்பைன் பண்ண ஒரு சிட்டி. அண்ட் இது வந்து ஸ்டீல் சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட வியூஸ் அண்ட் இங்கே இருக்கிற பிளேசஸ் போய் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் முக்கியமாக ஒரு மெமரிஸ் ரீக்ரியேட் பண்ணுறதுக்கு. அண்ட் இங்கே என்ன மாதிரி ஃபுட்ஸ் இருக்குது, தென் எந்த மாதிரி மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் பண்ணலாம், இதெல்லாம் பற்றி பார்க்கலாம். ஸோ ஜாயின் அஸ் டு எக்ஸ்ப்ளோர் த சிட்டிஸ். லெட்ஸ் கோ டுகெதர். Hi, this is Arshana Lepan. Welcome to channel Dartales. ஹே, நம்ம எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் இல்லை ஸ்டேட்டில் இருந்தாலும் அதோட கேபிட்டல் போய் விசிட் பண்ணணும்னு நினைப்போம். ஸோ அது மாதிரி அமெரிக்காவோட கேபிட்டல் விசிட் பண்ணுறதுக்கு தான் இன்றைக்கி நம்ம வாஷிங்டன் டிசி வந்திருக்கோம். வாஷிங்டன் டிசின்னு சொன்னதுமே நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் மைண்டில் வருது ஒயிட் ஹவுஸ், தென் இங்கே இருக்கிற அந்த லிங்கன் மெமோரியல், வாஷிங்டன் மான்யூமெண்ட், நிறைய மூவிஸ்லலாம் கூட பார்த்துருப்போம். ஸோ இன்றைக்கி நம்ம ஒன் டேல எவ்வளோ வந்து விசிட் பண்ண முடியுமோ அந்த பிளேசஸ் எல்லாம் நம்ம இன்றைக்கி விசிட் பண்ணி பார்க்க போகிறோம். வாஷிங்டன் டிசிக்கு நிறையவே விசிட்டர்ஸ் எவ்ரி இயர் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த சிட்டி மட்டும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஒரு 2 days கிட்ட நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். இங்கே இருக்கிற கேபிட்டல் ஹில், தென் நேஷ்னல் மால், அதுக்கப்புறம் இதோட டவுன் டவுன், கீ பிரிட்ஜ், வாஷிங்டன் மான்யூமெண்ட், தென் ஒயிட் ஹவுஸ், இது மாதிரி எல்லாமே நம்ம ஒரு பேக்கேஜ் கூட எடுத்து ஃபுல் டூர் நம்ம போய் சுற்றி பார்க்கலாம். அண்ட் முக்கியமாக இங்கே இருக்கிற மியூசியம்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ குழந்தைங்கள்லேருந்து எல்லோரும் என்ஜாய் பண்ணுற மாதிரி. ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கு வந்து நம்ம பேக்கேஜாகவும் எடுத்துக்கலாம், இல்லை நம்ம தனியாக போய் நம்ம பார்க்கவும் செய்யலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வேர்ல்ட் வார் II மெமோரியல். ஸோ இது வந்து அந்த நேஷ்னல் மால்குள்ளவே இருக்குது. அண்ட் இங்கே வந்து ஒவ்வொரு பில்லர்ஸ்லேயும் யூஎஸோட ஸ்டேட் நேம்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. தென் இதுவுமே நம்ம இன்னும் டீட்டெயில்டாக இதோட ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம கைடட் டூர்ஸ் கூட எடுத்து கேட்கலாம். அண்ட் இப்போ நம்ம வந்து வாஷிங்டன் மான்யூமெண்ட் வந்து அப்படியே வாக் பண்ணி சுற்றி பார்த்துட்டு போகிறோம். பட் சடனாக வந்து வெதர் கொஞ்சம் சேஞ்ச் ஆனதுனால கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாக் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பக்கத்துலேயே தான் நமக்கு வந்து கேபிட்டல் பில்டிங் அண்ட் ஒயிட் ஹவுஸ் இருக்குது. ஸோ ட்ரெயின் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால நம்ம ஜஸ்ட் அப்படியே வாக் பண்ணி லைட்டாக பார்த்துட்டு கிளம்பியாச்சு. இந்த ட்ரிப்பில் வந்து நம்ம யோட்டல் வாஷிங்டன் டிசியில் தான் ஸ்டே பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து எல்லா பிளேசஸ்க்கும் ரொம்ப ரீச்சபிளாக வாக் பண்ணி போகிற டிஸ்டன்ஸில் பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஒரு மெயின் லொக்கேஷனில் இருக்கிற ஹோட்டல். அண்ட் இங்கே வந்து எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வச்சுருந்தாங்க. ஸோ ஹோட்டல் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. இங்கேருந்து நம்ம பக்கத்தில் இருக்கிற மியூசியம், கேபிட்டல் பில்டிங், இது மாதிரி எல்லா பிளேஸ்க்கும் நம்ம ஜஸ்ட் வாக் பண்ணியே வந்து போயிடலாம். இங்கே நம்ம ஹோட்டல்லே வந்து ஃபாஸ்ட்டாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வந்து ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இங்கே இருக்கிற யுனைடெட் ஸ்டேட்ஸ் கேபிட்டல் பில்டிங் போய் விசிட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஒரு 1.5 million square feet. அண்ட் இது நம்ம நேற்று விசிட் பண்ண அந்த நேஷ்னல் மாலோட ஈஸ்ட் சைடு வந்து இது வச்சுருக்காங்க. ஸோ அரௌண்ட் ஒரு 600 rooms கிட்ட இதுக்குள்ளே இருக்குது. இதோட நம்ம வாஷிங்டன் டிசியில் இருக்கிற ரொம்ப முக்கியமான ஒரு சில பிளேசஸ் விசிட் பண்ணியாச்சு. இது தவிர இன்னமும் கொஞ்சம் பிளேசஸ் இருக்குது, லைக் மியூசியம் அது மாதிரி. மேபி அதுக்கு நம்ம ஒரு 2-3 days இங்கே ஸ்டே பண்ணோம் அப்படின்னா இன்னும் நிறைய பிளேசஸ் பார்க்கலாம். வாஷிங்டன் டிசிலேருந்து கிளம்பி அடுத்த சிட்டி போகிறோம். ஸோ இந்த ஸ்டேட் நம்ம போகிறதுக்கு நமக்கு வந்து ஒரு கார் தேவை. ஏன்னா நம்ம இன்னைக்கு வந்து ரோடு வழியாக தான் போக போகிறோம். நம்ம எந்த ஒரு புது சிட்டிக்கு போனாலும் அங்கே நம்ம சுற்றி பார்க்குறதுக்கு நமக்கு எக்ஸ்ட்ராவாக தேவைப்படுறதுக்கு ஒரு கார் வேணும் அப்படின்னா நம்ம ரெண்டல் கார் வந்து எடுத்துக்கலாம். இதுக்கு நமக்கு வேலிடான ஒரு டிரைவிங் லைசன்ஸ் இருந்தால் போதும். ஸோ நம்மளே என்ன மாடல் நமக்கு வேணும் இதெல்லாம் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வியான் ஆல்சோ கூட இருக்கனால அவனுக்கு ஒரு கார் சீட் தேவைப்படும். ஸோ அது எல்லாமே அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. நம்மளோட லைசன்ஸ், அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு பே பண்ணிட்டா போதும். நம்ம லாஸ்ட்டாக எந்த சிட்டிலேருந்து கிளம்ப போகிறோமோ அங்கே இருக்கிற ஏர்போர்ட்டில் போய் நம்ம வந்து கார் அகைன் விட்டுட்டு நம்ம கிளம்பிடலாம். வாஷிங்டன் டிசியிலேருந்து கிளம்பி நெக்ஸ்ட் நம்ம போக போகிறது பிட்ஸ்பர்க். இது வந்து பென்சில்வேனியா ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ இங்கேருந்து அங்கே ட்ராவல் பண்ணுறதுக்கான டியூரேஷன் வந்து கிட்டத்தட்ட 4.5 hours கிட்ட ஆகும். மெயினாக நம்ம வாஷிங்டன்லேருந்து பிட்ஸ்பர்க் வந்து ரோடு வழியாக போகிறதுக்கு மெயின் ரீசன் வந்து இந்த சீனிக் வியூ எல்லாமே பார்த்துட்டு போகலாம். அண்ட் இங்கே வந்து வெஸ்ட் கோஸ்ட் மாதிரி இல்லாமல் இங்கே கொஞ்சம் நல்லா க்ரீனிஷாக இருக்கிறனால ஸோ நம்ம ஓகே அப்படியே கொஞ்சம் லாங் ட்ரைவ் பண்ணிட்டு போகலாம் அப்படிங்கிறனால தான் இன்றைக்கி நம்ம இங்கே வந்து கார் எடுத்து நம்ம வந்து ரோட் வே வந்து சூஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். இந்த லாங் ட்ரைவோட ஒன் ஆஃப் த அட்வான்டேஜ் வந்து நம்ம வெர்ஜீனியா வழியாக க்ராஸ் பண்ணி போகிறோம். வாஷிங்டன் டிசிலேருந்து வெர்ஜீனியா வழியாக தான் பென்சில்வேனியா போகிறோம். ஸோ அந்த மாதிரி போகும்போது வெர்ஜீனியாவில் இருக்கிற பெட்ஃபோர்ட் கவுண்டியில் நம்ம ஒரு சின்ன ஸ்டாப் பண்ணி லைட்டாக ஏதாவது சாப்பிட்டுட்டு கிளம்ப போகிறோம். ஸோ நம்மளோட செக்லிஸ்ட்டில் வந்துட்டு இன்னொரு ஸ்டேட் ஆல்சோ விசிட் பண்ணிட்டோம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லிக்கலாம்.
ஆஃப்டர் 4 ஹவர்ஸ் டிரைவ்க்கு அப்புறம் நம்ம பிட்ஸ்பர்க்குள்ளே என்ட்ரு ஆக போகிறோம். ஸோ இங்கேருந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆகும் நம்ம உள்ள சிட்டிக்குள்ளே ரீச் ஆகிறதுக்கு. ஸோ இந்த பிட்ஸ்பர்க் வந்து ஒரு ஹிஸ்டாரிக் சிட்டி. இதோட கல்ச்சர்ஸ், தென் இங்கே இருக்க ஸ்போர்ட்ஸ், இது தவிர இங்கே வந்து நிறைய பேர் விசிட் பண்ண வராங்க. நிறைய பைக் ரைட்ஸ் எல்லாம் போயிட்டு இந்த சிட்டியை ஃபுல்லாக சுற்றி பார்க்குறது, வாக்கிங் டூர்ஸ் எடுக்கிறது, இது மாதிரி சிட்டியை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க. இது தவிர இங்கே நம்ம பார்க்கும்போதே நிறைய பிரிட்ஜஸ் வந்து இருக்குது. கிட்டத்தட்ட இங்கே வந்து 446 பிரிட்ஜஸ் இருக்குது. சிட்டி ஆஃப் பிரிட்ஜஸ் அப்படின்னு கூட இதை சொல்கிறாங்க. அண்ட் இந்த சிட்டி ஆஃப் பிட்ஸ்பர்க் வந்து இது ஒரு ஹோம் ஆஃப் ஃபர்ஸ்ட் கேஸ் ஸ்டேஷன், தேட்டர்ஸ் அண்ட் ரேடியோ ஸ்டேஷன், இதுக்கெல்லாம் இதுதான் வந்து ஹோம் அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணதாக வந்து சொல்கிறாங்க. அண்ட் பிட்ஸ்பர்க்கை வந்து எல்லாருமே ரொம்ப ஞாபகம் வச்சுக்கிறது இங்கே இருக்கிற யூனிவர்சிட்டிஸ்க்காக. ஸோ என்னோடய ஹஸ்பண்ட் இங்கே படித்தனால இன்றைக்கி வந்து இங்கே வந்து ஒரு மெமரிஸ் எல்லாம் ரீக்ரியேட் பண்ணுற மாதிரி இந்த சிட்டியை வந்து நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். அவங்க பார்த்த பிளேசஸ், போன பிளேசஸ், காலேஜ், இதெல்லாமே நாங்களும் போய் விசிட் பண்ண போகிறோம். பிட்ஸ்பர்க்கில் வந்து 1.5 டேஸ்க்குள்ளே எவ்வளோ பிளேசஸ் முடியுமோ அது பார்க்கலாம். ஸோ இதோட ஒன் ஆஃப் த லுக் வந்து அப்படியே கொஞ்சம் ஓல்ட் டவுன் மாதிரி இருக்குது. சேம் டைம் இதோட இன்னொரு லுக் பார்க்கும்போது அப்படியே ஒரு சிட்டி லுக், நிறைய ஸ்கை ஸ்கிராப்பர்ஸ் வச்சுட்டு இந்த சிட்டியோட ஸ்கை லைனே வந்துட்டு பார்க்குறதுக்கு ஒரு இன்ஸ்டாகிராம் பிக்சர் மாதிரி ரொம்பவே ஒரு பார்க்க வேண்டிய ஒரு ஸ்கை லைன், அந்த அளவுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குது. பிட்ஸ்பர்க்கில் வந்து நம்ம இன்றைக்கி ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறது ஒரு ட்ரெடிஷ்னல் லுக்கோட கிளம்பி போய் நம்ம வந்து இன்றைக்கி இங்கே இருக்கிற ஒரு பெருமாள் கோவில் தான் போக போகிறோம். பிட்ஸ்பர்க்கோட ரொம்ப ஒரு ஃபேமஸான கோவில், யூஎஸ்லேயே ஒன் ஆஃப் த ஃபேமஸ் கோவில். வெங்கடேஸ்வரா டெம்பிள் பிட்ஸ்பர்க் வந்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம கேமராஸ் யூஸ் பண்ண முடியாது, உள்ள ஃபோட்டோஸ் வீடியோஸ் அலௌட் கிடையாது. ஸோ உள்ளே போய் நம்ம பெருமாள் போய் சாமி கும்பிட்டுட்டு வந்தாச்சு. இதுக்கப்புறம் இங்கேருந்து நம்ம வாக் பண்ணி டைனிங் ஹால், அந்த டைனிங் ஏரியா போயிட்டு அங்கே பிரசாதம் வாங்கிக்கலாம். ஸோ வியான் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கிறது வந்து இந்த பிரசாதம் வாங்குகிற ஏரியாவில் தான். ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருந்தோம். இங்கே வந்து நம்ம புளி சாதம், தயிர் சாதம் அண்ட் வீக்கெண்ட்க்கு வந்து கொஞ்சம் சாம்பார் சாதம் இதெல்லாம் வச்சுருப்பாங்க போல். ஸோ இதுக்கு வந்து இங்கே $3 அண்ட் டீ அது மாதிரிலாம் $1. ஸோ இங்கே பே பண்ணிவிட்டு நம்ம வந்து இங்கேருந்து நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் இங்கே எக்ஸ்ட்ராவாக மிக்சர் அண்ட் லட்டு வந்து வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு ட்ரிப்பில் நம்ம ஃபுல்லாகவே அமெரிக்கன் ஃபுட்ஸ், பர்கர், அது இதுன்னு நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கும்போது, அதுவும் கோவில் புளியோதரை இதெல்லாம் தயிர் சாதம் சாப்பிடும்போது வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ எக்ஸ்ட்ரா பாக்ஸஸ் வாங்கி நம்ம நெக்ஸ்ட் டேக்கு ஆல்சோ யூஸ் பண்ணுறதுக்கு வாங்கிட்டு இங்கேருந்து கிளம்பியாச்சு. இந்த ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கோவிலில் தீபாவளி செலிப்ரேஷன், அது தவிர எல்லா பூஜைகள், ஹோமம், அது தவிர இங்கே உள்ளே தேர் ஆல்சோ வச்சுருக்காங்க, தேர் திருவிழா, இது எல்லாமே கூட இங்கே வந்து பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் டே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நம்ம பிட்ஸ்பர்க்கோட வியூ பார்க்க போகிறோம். ஸோ பிட்ஸ்பர்க்கோட அந்த ஸ்கைலைன் வியூ வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அதை பார்க்குறதுக்கு ஒரு பிளேஸ் வந்து நம்ம இன்றைக்கி போகிறோம். இது வந்து டுக்கேன் இன்க்ளைன் அப்படிங்கிற ஒரு பிளேஸ். ஸோ இங்கேருந்து நம்ம மேலே கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ அங்கேருந்து நம்ம சிட்டியோட அந்த ஸ்கைலைன் வியூ பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். டுக்கேன் இன்க்ளைன் வந்து லேட் 19th சென்ச்சுரியில் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட மெயின் ரீசன் வந்து இந்த மவுண்ட் வாஷிங்டனில் வந்து மக்கள் வந்து ஏறி மேலே போகிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக பண்ணியிருக்காங்க. பட் இப்போ வந்து இது வந்து ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷனாகவே இருக்குது. அண்ட் இது வந்து பிட்ஸ்பர்க்கோட அந்த சவுத் சைட் ஆஃப் நெய்பர்ஹுட்டில் இருக்குது. நிறைய பேர் வந்து இந்த ஸ்கைலைன் பார்க்குறதுக்காகவும் வராங்க. அண்ட் நிறைய பேர் வந்து இங்கே இருக்கிற மக்கள் இதை வந்து டெய்லி யூஸாகவும் கீழே இருந்து மேலே போகிறதுக்கு வந்து இதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ரைடுக்கு இப்போ நம்ம அப் அண்ட் டவுன் எடுத்திருக்கோம் டிக்கெட்ஸ். அண்ட் வியான் மாதிரி சின்ன பசங்களுக்கு இது ஃப்ரீ தான்.
இன்க்ளைனோட அப்சர்வேஷன் டெக்லேருந்து நம்ம பிட்ஸ்பர்கோட வியூ ஃபுல்லாக பார்க்கலாம். தென் இங்கே போயிட்டு இருக்க ரிவர்ஸ், பிரிட்ஜஸ் இது எல்லாமே நல்லா பார்க்க முடிஞ்சுது. தென் இங்கே பிட்ஸ்பர்கோட மேப் வச்சுருக்காங்க. அண்ட் இங்கே வந்து நமக்கு உள்ளேயே நிறைய வந்து இதை பற்றின ஹிஸ்ட்ரிஸ், தென் இந்த மாதிரி இன்க்ளைன்ஸ் வேறு கண்ட்ரியில் எங்கெங்கெல்லாம் இருக்குது, எந்தெந்த கண்ட்ரீஸில் இருக்குது, எவ்வளோ இருக்குது, அதெல்லாம் எப்போ பில்ட் பண்ணாங்க. தென் இங்கே வந்து ஒரு சின்ன ஷாப் வச்சுருக்காங்க. ஸோ இங்கே வந்ததுக்கு நம்ம ஞாபகார்த்தமாக ஏதாவது வாங்கிக்கிறதுக்காக. அண்ட் இதோட டிக்கெட் ப்ரைஸஸ் அண்ட் இதோட ட்ரிப் எப்போ ஃபஸ்ட்டு மார்னிங் 5:30 ஆரம்பிக்கு, நைட் எப்போ க்ளோஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இது தவிர நம்ம பிட்ஸ்பர்க் சிட்டியை சுற்றி பார்க்குறதுக்கு என்னென்ன பிளேசஸ் இருக்குது, இது மாதிரி எல்லாமே வந்து நமக்கு இங்கே எக்ஸ்ட்ரா மேப்ஸ் இது மாதிரி நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எல்லாமே நம்ம கலெக்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கீழே இறங்க ஆரம்பிச்சாச்சு. ஸோ நம்மளோட மேலே போய் நம்ம சிட்டி வியூ பார்த்தாச்சு. அகைன் நம்ம கீழே போயிட்டு நம்மளோட கார் கீழே இருக்குது, அதை எடுத்துகிட்டு நம்ம நெக்ஸ்ட் பிளேஸ் போகிறோம். இந்த மவுண்ட் வாஷிங்டன் மேலே இந்த இன்க்ளைன் வந்து ஒரு 400 feet ஹைட்டில் வந்து போட்டிருக்காங்க. அண்ட் இது ஒரு 30 degree ஆங்கிளில் வந்து செட் பண்ணியிருக்காங்க. இதோட ஸ்பீடே வந்து 5 to 6 miles per hour அவ்வளோதான் வந்து போயிட்டுருக்கு. இந்த மாதிரி ஒரு ஹைட்டான பிளேஸில் ஒரு ரைட் போகும்போது நம்ம எல்லாருக்குமே மைண்டில் நெகட்டிவாக ஒன்று தோணும். அதே தான் வியானுக்கும் தோணுச்சு. ஆமாம், ஃபாஸ்ட்டாக போய் விழுவேன். இதுக்கப்புறம் நம்ம பிட்ஸ்பர்கில் வந்து நிறைய மியூசியம்ஸ் எல்லாம் கூட இருக்குது. ஈவன் டீரெக்ஸோட ஃபர்ஸ்ட் எடுத்த ஃபாசல் அதெல்லாம் கூட ரியலாகவே இங்கே வந்து மியூசியம் வச்சுருக்காங்க. பட் இன்றைக்கி நம்ம வந்து மெயினாக வந்தது வந்து இங்கே ஒரு சில மெமரிஸ்க்காக. ஸோ என்னோடய ஹஸ்பண்ட் அவங்க காலேஜ் வந்து என்னையும் வியானையும் கூட்டிகிட்டு போய் காமிக்கிறதுக்காக என்னை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஸோ நம்ம அதை தான் இப்போ போய் விசிட் பண்ண போகிறோம். ஃபைனலாக நம்ம இருக்கிற பிளேஸ் வந்து கார்னிகி மெலன் யூனிவர்சிட்டி. அதுலேயும் நம்ம அங்கேயும் வந்து நம்ம ஷாப்பிங் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஷாப்பில் தான் நம்ம வந்து விசிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அலுமினி எல்லோரும் கண்டிப்பாக வரவங்க இங்கே வந்து அவங்களுக்கு ஞாபகார்த்த மக்ஸில் இருந்து ஹூடிஸ் இந்த மாதிரி நிறைய வந்து வாங்கிப்பாங்க. பட் வியான் வந்து அவனுக்கு ஒரு பென்சில் எனக்கு கொஞ்சம் ஹனி வாங்கினான். தென் இங்கே வந்து எங்கே இந்தியன் ஃபுட்ஸ் எல்லாம் கிடைக்கும், காலேஜ் டைம்ஸ் அப்போது எங்கே போய் சாப்பிடுவோம், தென் அவங்களோட பிளாக் எது, இந்த மாதிரி வந்து யூனிவர்சிட்டி கேம்பஸ்குள்ளே போய் எல்லாமே சுற்றி பார்த்தோம். இந்த யூனிவர்சிட்டி பற்றி ஒரு ஃபன் ஃபேக்ட் சொல்லணும்னா, இங்கே இருக்கிற ஒரு கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட் தான் வந்து நம்ம எல்லோரும் யூஸ் பண்ணிட்டு இருக்க ஸ்மைலி, அது வந்து ஃபர்ஸ்ட் இங்கே தான் ஃபைண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மாதிரி காலேஜ் பற்றி வியானுக்கு நாங்கள் நிறைய வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தோம். பட் அவன் வந்து எங்களுக்கு ஒரு ரியாக்ஷன் கொடுத்தான். ஸோ இதுதான் அவனோட ரியாக்ஷன். ஓகே ஃபைனலாக கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது அவனோட ஹனி சாப்பிட்டுட்டே ஜாலியாக வந்தான். ஸோ பிட்ஸ்பர்கில் இது தவிர இன்னும் நிறையவே பிளேசஸ் இருக்குது. அண்ட் இங்கே இருக்கிற அந்த ஆர்கிடெக்சர் இதெல்லாமே பார்க்க ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். தென் இங்கே நிறைய பேர் வந்து அந்த பைக் ரைட்ஸ் எடுத்துகிட்டு சிட்டி ஃபுல்லாக சுற்றி பார்க்குறாங்க. அண்ட் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க ஈஸ்ட் கோஸ்ட்டில் இது மாதிரி எக்கச்சக்கமான சிட்டிஸ், நிறைய ஸ்டேட்ஸ் இதெல்லாம் நம்ம இன்னும் ஃபியூச்சரில் நிறையவே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். அண்ட் முக்கியமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வில் see you in another video.